நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காலிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிரை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும் குரு மேஷத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். வாழ்க்கையில் உழைத்து முன்னேற துடிக்கும் மகர ராசிக்காரர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 2ஆம் இடத்துல சனியோடு பயணம் செய்கிறார். அதனால பதவி உயர்வும் சம்பளமும் அதிகரிக்கும். பேச்சில் அதிகார தோணி அப்படிங்கிறது உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிங்க. செவ்வாய் உங்க ராசியில உச்சம் பெற்று பயணம் செய்கிறாரு. கூடவே சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாரு. அதனால மனதிலையும் சரி உடம்பிலையும் சரி சுறுசுறுப்பும் உற்சாகத்துக்கும் குறைவிருக்காது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. வண்டி வாகனம்லாம் இந்த மாதத்துல நீங்க வாங்கலாம். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அதனால தகவல் தொடர்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். செய்யும் தொழில லாபம் அதிகரிக்கிறதுக்கு கடுமையா உழைக்கணும். நினைத்ததை எளிதில் நிறைவேறும். உங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த கனவு நினைவாக போகுது. சுக்கிரன் உங்க ராசியில பயணம் செய்யறதால ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களால உங்களுக்கு அதிக நன்மை அப்படிங்கிறது உண்டாகலாம். மனதுல தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி தனஸ்தானத்துல வலுப்பெற்று இருக்கிறாரு. அதனால பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடந்த சில மாதங்களாவே தாமதப்பட்ட காரியங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு தடையின்றி நடக்க போகுது. தொழில இருந்து வந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலும். இருந்தாலும் 7.5 சனி இன்னும் முடியல. பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால தொழில் உத்தியோகம் குடும்ப உறவு இதுலெல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். திடீர் என்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். புதியவர்களை நம்பி எந்த செயல்களையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா புதிய சில பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும். மாத தொடக்கத்தில் கும்பராசிக்கு புதன் போறாரு. இந்த மாதம் நண்பர்களோடு சேர்ந்து செய்யும் காரியம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். செலவு செய்வதை பற்றி யோசனை செய்து தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்க. இல்லைன்னா செலவு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. மாத தொடக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அந்தளவு இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவீங்க. நண்பர்கள்லாம் நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள்லாம் நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பீங்க. நாடு மாற்றம் செய்ய நினைச்சவர்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப ஊதியமும் வழங்குவாங்க. உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகுதான் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்து முடியும்.
பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. தீயை உபயோகித்து வியாபாரத்துல புதுமையை செய்வதை பற்றி ஆலோசனையில ஈடுபடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். குடும்பத்துல வாக்குவாதங்கள்லாம் வரலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடத்திலையும் அனுசரித்து போங்க. குடும்பத்திற்காக கூடுதலா நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் அப்படிங்கிறது வரும். திட்டமிட்டு செய்வதன் மூலம்தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்லது. மாணவர்கள்லாம் எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றி வச்சுக்கணும். கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும். கலைஞர்களுக்கெல்லாம் தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கின்ற வாய்ப்பை அவ்வப்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சாலும் அதே நேரத்தில் விழிப்போடு இருக்கணும். இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நன்றாக முடியும். இந்த மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிக்கிறது யோகம்தான். பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் முயற்சியெல்லாம் நல்ல வெற்றி உண்டு உங்களுக்கு. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியில் மீனராசிக்கு செல்லும் புதன் நீசம் அடைகிறாரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் நீசம் பெறுவது நல்லதுதான். கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். கவலைகள் தீரும். இடமாற்றம்லாம் உங்களுக்கு இனிமை தரும். பகையாக இருந்த உறவினர்கள்லாம் உங்களுக்கு உறவாக மாறுபாங்க. பாதியில் நின்ற கட்டிடப் பணியை மீண்டும் தொடருவீங்க. கடமையிலெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. புதன் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதால பெற்றோரிடம் சில பிரச்சனைகள்லாம் உருவாகலாம். தனஸ்தானத்தில் சூரியனு சனியை இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமாதிபதியாக சூரியன் இருக்கிறதால பணவரவு திருப்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி 3ஆம் நபரிடம் தெரிவிக்க வேண்டாம். இடமாற்றம் வீடு மாற்றம்லாம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு செய்கிறது நல்லது. கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற முடியாமல் போகலாம். பகை கிரகத்தின் சேர்க்கை இருக்கிறதால பக்கபலமாக இருப்பவர்களை அனுசரித்து போங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. சுக்கிரன் வந்து தனஸ்தானத்துக்கு வருவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு ஒழுங்காகும். தேங்கிய காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் குடும்பத்தோடு சென்று நிறைவேற்றி வருவீங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகளை லாபமாக்குவார். முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வெளிநாட்டு தொடர்புகளின் வழியா ஆதாயத்தை ஏற்படுத்துவார். மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிறதால வார்த்தைகளில் நெருப்பு அப்படிங்கிறது வெளிப்படும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிலை இல்லாமல் போகலாம். மற்றவர்களின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைபிடியுங்க. குரு பகவானோட பார்வை தோல் ஸ்தானத்தில் பதிகிறதால தொழில் மீது கூடுதல் கவனத்தை செலுத்தணும். விழிப்புடன் செயல்படுங்க. அனைவரையும் அனுசரித்து போகிறது நல்லது. புதிய தொழில் முயற்சிகளெல்லாம் யோசித்து இறங்கணும். மகர ராசிக்காரர்கள் பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது நிறைவேறலாம். குடும்பத்துக்குள்ள சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க. விவசாயிகளுக்கெல்லாம் வருமானத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். மாணவர்கள்லாம் படிப்பின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயும் குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் அவ்வப்போது வந்து போகும். உங்களுக்கு குரு பகவானோட பார்வை தொழில்ஸ்தானத்தில் பதிகிறதால புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. செய்யும் தொழிலை விரிவு செய்வீங்க. தொழிலுக்காக மேற்கொள்ளும் முயற்சியில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். சனி பகவானோட பார்வை லாபஸ்தானத்தில் பதிகிறதால கடன்களை அடைச்சி பெருமூச்சு விடுவீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களை ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியும். பெண்களுக்கெல்லாம் பெண்களுடைய விருப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் எளிதாகவே நிறைவேறும். தங்கள் பெயரிலேயே இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. புதிய வீட்டில் குடியேறுவீங்க. குடும்பத்துக்குள்ள சலசலப்பு வந்து செல்லும் அப்படின்னாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய செயல்களில் வேகம் அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால முயற்சியில் வெற்றி உண்டு. சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய
வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வருமானம் ஓரளவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கையில உண்டாகும். உங்களுக்கு ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. குரு பகவானோட பார்வை இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும். சுயத்தொழில் செய்வோருக்கு நல்ல ஆதாயம் உண்டு. விவசாயிகள்லாம் நவீன விவசாயத்துல ஈடுபட்டு லாபத்தை பெறுவீங்க. கால்நடை வளர்ப்பின் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில அதிக நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படணும். மகர ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கும். காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய பகவானை நினைச்சு இல்லத்து பூஜை அறையில விளக்கேற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மேன்மேலும் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அமாவாசை நாட்களையும் மாசி மகத்தன்றும் உங்களால முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கோ அன்னதானத்தையோ ஆடதானத்தையோ கொடுத்து வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பாகவே இருக்கும்.